சங்கு இயற்கையாக நமக்கு கிடைத்த ஒன்று. சங்கு தனக்குள் கடலையே அடக்கி இருக்கிறது. ஏன் தெரியுமா? சங்கை காதில் வைத்து கேட்டால் கடல் அலைகள் சத்தம் போல் அப்படியே கேட்கும். இது கேட்பதற்கு அழகாக இருக்கும் என்பதற்காக வைக்கவில்லை. சங்கில் ஒவ்வொரு சாஸ்திர முறையில் ஒவ்வொரு நன்மை இருக்கிறது. அதை பற்றி விரிவாக பார்ப்போம். இந்து மதத்தில் சங்கு முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்து புராணங்களில் பகவான் விஷ்ணுவின் அடையாள சின்னமாக சங்கு கருதப்படுகிறது. அது மட்டுமின்றி புத்த மதத்தில் காணப்படும் 8 புனித சின்னங்களில் சங்கிற்கு ஒரு இடம் உண்டு. இதற்கு பல அடையாளங்களும் நன்மைகளும் இருந்தாலும் தற்போது பெரும்பாலானோர் இதை பயன்படுத்துவதை குறைத்துள்ளனர். ஏதேனும் பூஜைகளில், இறை வழிபாடுகளில் ஆரத்தி காட்டும் சமயத்தில் மட்டும் சங்கு பயன்படுத்துகின்றனர். சங்கு இல்லாமல் எந்த பூஜையும் முழுமை பெறாது என்பது நம்பிக்கை. பகவான் கிருஷ்ணருடனும் சங்கு தொடர்புடையதாக சொல்லப்படுகிறது. சங்கிலிருந்து வெளியேறும் ஒலி நம்மை சுற்றியுள்ள எதிர்மறை ஆற்றல்களை அழித்து நேர்மறை ஆற்றல்களை உருவாக்க வல்லது. சங்கினை வெறும் கடவுளின் சின்னமாக மட்டும் நிறுத்தி கொள்ளாமல் அதில் உள்ள ஆரோக்கிய நன்மைகளை தெரிந்து கொண்டால் நாம் பல வழிகளில் பயன்பெற முடியும். தினமும் சில நிமிடங்கள் சங்கு ஊதுவதால் உடலில் பல அற்புத மாற்றங்கள் நிகழும். அது என்னென்ன என்பது குறித்து இந்த பதிவில் காணலாம். சங்கு ஊதுதல் உங்களுடைய சிறுநீர் பாதையை நோய் தொற்றில் இருந்து பாதுகாக்கும். சிறுநீர் பை, அடிவயிறு, உதரவிதானம், மார்பு, கழுத்து போன்ற தசைகள் நன்கு இயங்க சங்கு ஊதுதல் நல்ல பயிற்சி. சங்கு ஊதுவதால் மலக்குடல் தசைகள் வலுவாகும் என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? ஆனால் அது உண்மை. நீங்கள் தினமும் சங்கு ஊதுவதால் மலக்குடல் தசைகள் சிறந்த உடற்பயிற்சிக்கு உட்படுகிறது. இதனால் அவை வலுப்பெறுகின்றன. பல்வேறு காரணங்களால் மலக்குடல் வலுவிழப்பதை இது தடுக்கிறது. சங்கு ஊதுபவர்களின் புரோஸ்டேட் பகுதியில் நன்கு அழுத்தம் கொடுக்கப்படுகிறது. இதனால் புரோஸ்டேட் விரிவாக்கம் தடுக்கப்படுகிறது. புரோஸ்டேட் ஆரோக்கியம் மேம்பட தினமும் சங்கு ஊதலாம். சங்கு ஊதும் போது வாயை குவித்து ஊதுவோம். அப்போது நுரையீரல் தசைகள் விரிவடைந்து நன்கு செயல்படும். இதனால் காற்றோட்ட திறனை நன்கு இருக்கும். ஆளுமை ஹார்மோனான தைராய்டு சுரப்பிகள் நன்கு செயல்பட சங்கு ஊதுவதை தொடர்ந்து செய்யலாம். குரல் வளைகளை வலுப்படுத்த சங்கு ஊதுதல் சிறந்த பயிற்சி என்றால் மிகையாக. தெளிவான கணீர் பேச்சு உங்களுக்கு வசப்படும். சங்கினை ஊதும் போது நம்முடைய தசைகள் நன்கு இயங்குகின்றன. காற்றினை லாவகமாக வெளியிடுவது உங்களுடைய முகத்தசைகளின் இயக்கத்திற்கு உதவுகிறது. ஆகவேதான் நாள்தோறும் சங்கு ஊதுபவர்களுக்கு முகத்தில் சுருக்கங்கள் இன்றி காணப்படுகிறார்கள். மகாவிஷ்ணு மும்மூர்த்திகளிலும் காக்கும் கடவுளாக திகழ்கிறார். அவருடைய அம்சம்தான் வலம்புரி சங்கு. வீட்டில் வலம்புரி சங்கை வாங்கி வைத்தாலே செல்வம் சேரும் என்பார்கள். இந்த வலம்புரி சங்கு ஐஸ்வர்ய லட்சுமியின் அம்சமாகவும் நம்பப்படுகிறது. அதனால்தான் அப்போது கட்டிய வீடுகளிலெல்லாம் வாசற்படியிலும் சாமியாரிலும் சங்கை பதித்து வைத்திருப்பார்கள். அப்போது செல்வம் என்பது பணத்தையோ வீடியோ வைத்து வருவது அல்ல. சாப்பிடுவதற்கு 3 வேளை சாப்பாடு அன்னம்தான் அவர்களுக்கு பெரிய சொத்து. அன்னத்தை தரும் லக்ஷ்மி வீட்டில் இருக்க வேண்டும் என்பதற்காகவே இவர்கள் சங்கை வாசற்படியில் பதித்து வைத்திருப்பார்கள்.